ஆதிசேஷ ஆனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷ ஆனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ மாமரை நான்கை மீண்டும் பெறவே பெருமான் எடுத்தது மச்சாவதாரம் மந்திரமலையை வாசுகி கொண்டு கடையும் நேரம் கூர்மாவதாரம் ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ புவனம் எடுத்த ஹிரண்யாட்சகனை இரண்டாய் பிளந்தது வாராகமாக ஹிரண்யகசிபு உடலை கிழித்தான் பிரகலாதன் வணங்கும் நரசிம்மமாக ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ மாபலி தந்த மூன்றடி மண்ணில் மூவுலகளந்தான் வாமனனாக தந்தையின் ஆணை தாயை அழித்த பரசுராமனே உயிர் பெறச் செய்தான் ஆதிசேஷ ஆனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ சூரிய குலத்தில் சூரியன் போலே அரசு புரிந்த ராமாவதாரம் சுந்தர வடிவில் லீலைகள் செய்து கீதையை சொன்ன கிருஷ்ணாவதாரம் ஆதிசேஷ ஆனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ உலகினை துறந்து துறவினை ஏற்று உண்மையறிந்த புத்தாவதாரம் கலியுக முடிவில் கொடுமையை வெல்ல குதிரையில் வருவான் கல்கி எனவே ஆதிசேஷ ஆனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேச ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ
தசாவதாரம் திவ்யாவதாரம் ஜகதோத்தாரம் கருணையை பாரும் நினைவோடு திருமலை ஏறும் அடியவர் பாரம் அடியோடு தீரும் ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ ஆதிசேஷா அனந்த சயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஆதிசேஷ அனந்த சயன ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ வெங்கடேச 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 பாகிமாம் ஸ்ரீனிவாச 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 ரட்சமாம் வெங்கடேஷ 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 பாகிமாம் ஸ்ரீனிவாச 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 ரட்சமாம் வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமாம் வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமாம் வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமாம் வெங்கடேச பாகிமாம் ஸ்ரீனிவாச ரட்சமாம் காந்தாய கல்யாணலதயேழ்தயேத்வினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். ஸ்ரீமத் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாகிய நம் பிரசன்ன வெங்கடேச சுவாமி இந்த தனுர் மாசத்துல மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவமானது வெகு மிக பிரம்மாண்டமான முறையில இந்த உற்சவம் நம்ம பெருமாள் இங்க கண்டருள பண்ணிட்டு இருக்கார். அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமானது முதல் நாள் தொடங்கி சுவாமி தசமியிலிருந்து விசேஷமான உற்சவங்கள் கண்டருள்ளார். அதுல தசமியில நாச்சியார் திருக்கோலம் மோகினி அவதாரம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான அலங்காரம் நம் மூலவர் திருமேனிக்கும் உற்சவர் திருமேனிக்கும் பார்க்கலாம். நாச்சியார் திருக்கோலம் அதாவது பெருமாள் பெண் வடிவம் ஏற்கிறாராம். அதனால பெருமாளுக்கு பெரிய புடவையெல்லாம் சாத்தி நகைகள்லாம் சாத்தி அபயவரதாஸ்தெல்லாம் சாத்தினா அந்த திருமுக மண்டலம் பெருமாளுடைய திருமுக மண்டலம் பெருமாள் மாதிரிதான் இருக்கு. இந்த அலங்கார சாதனை பண்றோம். எந்த ஒரு புடவை சாத்தினாலும் அந்த புடவையில இந்த வஸ்திரங்களும் இந்த நகைகள்லாம் சாத்தினா மாறுறது ஒரு விஷயம். அடுத்த நாள் வைகுண்ட ஏகாதசி உற்சவருக்கு விசேஷமான அலங்காரங்கள்லாம் பண்ணி மூலவருக்கு கன்று காலையில விசேஷமான திருமஞ்சனம் பெரிய ஸ்தபன திருமஞ்சனம் கண்டருள பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த அலங்காரம் விசேஷமான அலங்காரம் சுவாமிக்கு ஏதாவது ஒரு விசேஷ அலங்காரம் நடக்கிறது. மூலவர் திருமணிக்கு அப்படி அற்புதமான ராஜ்ய ஸ்ரீவேங்கடமுடையானாக ஒரு தரிசனம். திருமலையில போய் தரிசனம் பண்ணா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த நாள்ல அந்த அலங்காரத்துல தரிசனம் பண்றதுன்றது நம்ம சன்னதியில மிக பெரிய விசேஷமா இருக்கு. நேபாள் பக்கத்துல இருக்கிற ஜலநாராயண பெருமாள் அந்த நம்மளோட இந்துக்கள் நாடுன்னு சொல்லக்கூடியதே இப்ப நேபாள் மட்டும்தான். அந்த இடத்துல ஜலநாராயண பெருமாள் பெரிய திருமேனியாக ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல நடுவுல அந்த ஜலநாராயண பெருமாள் சயனிச்சு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அலங்காரம். அது அங்க இருக்கிற பெருமாள் இங்க அலங்காரமா பண்ணிருக்கும். ஒரு பெரிய குளத்தை ஏற்படுத்தி அந்த குளத்துக்கு நடுவுல பெரிய ஆதிசேஷனுடைய பரியங்கம் ஆதிசேஷனுடைய படுக்கையில ஜலநாராயண பெருமாளானவர் சயனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி விசேஷமான அலங்காரம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே முதல் தரிசனம் அத நல்லா பண்ண முடியுன்றது நம்ம கோயில் வாசல்ல கம்பத்துக்கிட்ட ராஜகோபுரத்துல இருந்து நுழைஞ்ச உடனே அந்த பெருமாளை சேவை ஆற மாதிரி ஒரு அலங்காரம் அமைஞ்சது. பெருமாள் அந்த இடத்துல நடுவுல ராஜ்ய பரிபாலன அலங்காரமாக ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த அலங்காரம். பக்கத்துல பத்மாவதி தாயார், இடது பக்கத்துல ஆண்டாள் தாயார். ஆண்டாளுக்காக தானே இந்த மார்கழி மாசமே, அதனால 3 பெருமாளையுமே அங்க வச்சிருந்தோம். அந்த ராஜா அந்த தூரம் இருந்து வரும்போதே பார்த்தோம்னா அந்த ராஜ்ய பரிபாலனம் என்ற பெருமாளை பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அதாவது எல்லா பெருமாளையும் நின்ற திருக்குளம் பார்த்திருக்கோம், சைன திருக்குளம் பார்த்திருக்கோம், அமர்ந்த திருக்குளம் பார்த்திருக்கோம். அமர்ந்ததுலே ஒரு அழகான ஒரு விசேஷமான தன்மையோட உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலா உட்கார்ந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா ஸ்டைலா உட்கார்ந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் ஸ்டைலா உட்கார்ந்தா எவ்வளவு ஒரு கடாட்சமா அந்த அலங்காரம் பண்ணும்போது தான் நான் அனுபவிச்சேன். அதனால ஒவ்வொரு அலங்காரமே பெருமாள் முதல்ல வரும்போது ராஜகோபுரத்துல வரும்போது இந்த ராஜ்ய பரிபாலன மூர்த்தியாக அலங்காரம், அப்புறம் குருவாயூரப்பன் அந்த விசேஷமான ஊஞ்சல் மண்டபத்துல கிருஷ்ணரை ஏடா பண்ணி அப்படியே சுத்தி வரும்போது ஜலநாராயண பெருமாள் அப்படியே தூரேந்து தரிசனம் வந்து அப்புறம் கோவிலை சுத்தி வரும்போது கிட்ட தரிசனம் பண்ணி அப்படியே நேரா கிட்ட வர நம்ம திருவேங்கடமுடையான் பிரசன்ன வெங்கடேச சுவாமி தரிசனம் பண்றது எப்படி இருந்ததுன்னா திருமலையில எல்லா இடத்துலயும் சுத்தி கடைசியா திருமலை பெருமாளை தரிசனம் பண்ணா என்ன ஒரு சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இங்க கிடைச்சது. பெருமாள் ஒரு கபாகரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கொரோனா காலத்துலயும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த கிடைச்ச தரிசனம் எல்லாருமே திருப்தியா தரிசனம் பண்ணாங்க. ரொம்ப நாளா கொரோனால தரிசனம் பண்ண முடியல, ஏன்னா கவர்மெண்டோட கட்டுப்பாடுகள் நம்ம முழுமையா இங்க கடைபிடிச்சிருக்கோம்.
இந்த இந்த கூட்டம் கூட அந்த அந்த கடை பிடிச்சுதான் அந்த கூட்டம் வந்திருக்கு. அழகா தரிசனம் பண்ணி அழகா பெருமாளை போயிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா எல்லாரும் இனியூறி இருக்கா. எந்த ஒரு கட்டமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதை விட உற்சவங்கள் இன்னும் பிரம்மாண்டமா நடக்கணும்னு சொல்லி பெருமாள் கண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்லி இந்த பெருமாள்கிட்ட நான் சேவிச்சுக்கிறேன்.
कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् लक्ष्मी सविभ्रमालोकसुभ्रूविभ्रमचक्षुषे चक्षुषे सर्वलोकानां वेङ्कटेशाय मङ्गलम् श्रीवेङ्कटाद्रिशृङ्गाग्रमङ्गलाभरणाङ्ग्रये मङ्गलानां निवासाय श्रीनिवासाय मङ्गलम् सर्वावयव सौन्दर्य सम्पदा सर्वचेतसां सदा सम्मोहनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम् नित्याय निरवध्याय सत्यानन्दचिदात्मने सर्वान्तरात्मने श्रीमद् वेङ्कटेशाय मङ्गलम् स्वतः सर्वविदे सर्वशक्तये सर्वशेषिने सुलभाय सुशीलाय वेङ्कटेशाय मङ्गलम् परस्मै ब्रह्मणे पूर्णकामाय परमात्मने प्रयुञ्जे परतत्त्वाय वेङ्कटेशाय मङ्गलम् आकालतत्त्वमशान्तमात्मनामनुपश्यताम् अतृप्त्यमृतरूपाय वेङ्कटेशाय मङ्गलम् ॐ